இப்போ வந்து ஜிம்முக்கு ஒருத்தவங்க புதுசாக போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா வே ப்ரோட்டீன். என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அவங்க லைஃப்லேயே. மற்றபடி எல்லாமே பண்ணுவாங்க. ரெண்டதை திங்கிறது, மூவ்மெண்ட் இருக்காது, ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணுறாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாலே எனக்கு வந்து மசில் வந்து அங்கங்கே கட்டுக்கட்டாக வந்துடும் அப்படின்னு வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக. இப்போ வந்து ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா மசில் பில்ட் ஆகிடுமா? பில்ட் ஆகும் தான். ஆனால் அதை நிறைய பேர் எப்படி எடுத்துப்பீங்க? ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா மசில் பில்ட் ஆகிடும். அது வந்து எப்படி எனக்கு புரியல. சீட் கோட் மாதிரி நினைச்சிட்டாங்க. அது என்ன எதுவும் மேஜிக் ட்ரிங்கா? அப்படி குடிச்சா அப்படியே டக்குன்னு மசில் வளர்ந்துடுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. மசில் பில்டிங்கிறது எவ்வளவு ஸ்லோ ப்ராசஸ்ன்னு ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். மசில் பில்டிங் ப்ராசஸை ஹெல்ப் பண்ணக்கூடியது ஹை ப்ரோட்டீன் டயட். ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டை சாப்பிட்றது. ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டை சாப்பிட முடியாத சில பேருக்கு நார்மல் ஃபுட்லேருந்து அவங்களால ப்ரோட்டீன் எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு, இல்லை நிறைய காசு வச்சு ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் வேணுன்றவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர்னு ஒரு சப்ளிமெண்ட் வந்து மற்ற ஃபுட்டு மாதிரி தான் ப்ரோட்டீன் பவுடர். ப்ரோட்டீன் பவுடருக்கு என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களும் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் சாப்பிட்டாலே நமக்கு மசில் பில்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் கையில் வந்து ஒரு 3000 தான் இருக்குன்னா அந்த 3000 கொண்டு போய் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் பவுடரில் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதோட டபுள் தி அமௌண்ட் ஆஃப் சிக்கனா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் சிக்கன் சாப்பிட்றதும் 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதும் ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா எல்லாமே சேம் எஃபெக்ட் தான் கொடுக்க போகுது. குவாலிட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வரப்போகுது. இது வந்து ரெடிலி அவைலபிள், ஹைலி பயோ அவைலபிள் ப்ரோட்டீன். அதனால தான் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் பவுடர் சொல்றோம். ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா தான் மசில் பில்ட் ஆகும், இது சாப்பிட்டா வேற மாதிரி பில்ட் ஆகும் அப்படின்னா கிடையாது. எல்லா ப்ராசஸும் சேம் ஆகும் மசில் பில்டிங். என்ன நினைக்கிறாங்கன்னா நான் என்ன வேணா திம்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீனை போட்டு நான் ஷேக் பண்ணி குடிச்சிட்டேன்னா உடம்பு வந்துடும். இது வந்து ஓகே ஆகாது. ஸோ ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா மேஜிக்கா உடம்பு வந்துடாது. ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கணும்ன்றவன் அவனுக்கு புரியும். எக்ஸ்கியூஸ் சொல்றவனுக்கு இல்ல ஷார்ட் கட் தேடுறவனுக்கு தான் இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா அப்படி வந்துருமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் அந்த ஈகோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். மசில் பில்டிங் வந்து மேஜிக்கா ஒரு நாள்லயோ ஒரு மாசத்துலயோ வந்துடுறது கிடையாது. ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாலே ஃபியூ மந்த்ஸ் ஆகும். அப்படி இருக்கிற ப்ரோட்டீன் பவுடர் குடிச்சு எப்படி நீங்க பாடி பில்டர் ஆயிடுங்க. ஸோ ப்ராப்பர் டயட் இல்லாம நீங்க வந்து வெறும் ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் கலக்கி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து வேஸ்ட். நீங்க வந்து உங்க காசு வேஸ்டா செலவு பண்றீங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் எனக்கு கம்மியா இருக்குடா, அப்ப நான் வந்து என்னோட ப்ரோட்டீன் பவுடர் நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு நீங்க எடுத்தா மட்டும் தான் அது யூஸ்ஃபுல். ப்ரோட்டீன் பவுடர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவையா, ஃபுட்டுல இருந்து எவ்வளவு ப்ரோட்டீன் வருது, அதுல பத்தல அப்படின்ற பட்சத்துல ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துவாங்க.